Welcome back to Flutter Tomalin. Welcome back to Flutter Tomalin. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Flutter SDK எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் க்ரோம் வச்சுருக்கேன். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து Flutter சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளிட்டரோட அப்சைட் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து கெட் ஸ்டார்ட்னு ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் உங்களோட ஓஎஸ் என்னென்னு செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட விண்டோஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜில் வந்து டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் வந்ததும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் வந்து இருக்கும். ஸோ அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB. ஸோ கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைல்ஸில் டவுன்லோட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸில் வந்து நம்ம டவுன்லோட் ஆன அந்த ஜிப் ஃபைல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஜிப் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுங்க. கொடுத்தோன்னா எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லிட்டு கேட்கும். அதாவது உங்களோட லொக்கேஷன் கேட்கும். ஸோ சும்மாவை நான் அப்படியே வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிய போகுது. ஸோ 98% வந்துடுச்சு. ஸோ இப்போது சிப்பைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே பண்ணிங்கன்னா ஃப்ளட்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நேராக வந்து சி எழுதிக்கோங்க. ஸோ இது நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து பேர் வந்து சோர்ஸ், அதாவது SRC அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம அந்த ஃப்ளட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உடனே ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணால் தான் வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளட்டரை வந்து ரன் பண்ணும். ஸோ ஃப்ளட்டருக்குள்ளே போயிட்டு பின்னு ஒரு கோட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போயிட்டு மேலே வந்தீங்கன்னா அதோட பாத் இருக்கும். அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காப்பி பண்ண பாத்தை வந்து எங்கே போடணும்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போடணும். ஸோ கீழே வந்து சர்ச் இருக்கும். ஸோ சர்ச்சில் வந்து என்ன பண்ணிங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு அடிங்க. ENVன்னு அடித்தாலே வந்துடும். ஸோ எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஃபார் ஃபோன் கண்ட்ரோல் பேனல்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ அதில் போய்க்குங்க. போயிட்டு ஸோ இந்த பாத்துன்னு ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி நான் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் வேறு ஃபோல்டரில். ஸோ அதனால் அந்த பாத் காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாத் இருக்காது. ஸோ நியூ கொடுத்து உங்களோட டாட்டா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுக்க மாட்டாங்க. ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஓகே இருக்கும். ஸோ இதுக்கும் ஓகே கொடுக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு, பாத் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சர்ச்சில் CMDன்னு அடிங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃப்ளட்டர்னு டைப் பண்ணி ஒரு என்ட்ரி தட்டுங்க. ஸோ தட்டின பிறகு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஃப்ளட்டரை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃப்ளட்டரோட வெர்ஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ளட்டர் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஒரு என்ட்ரி தட்டுங்க. ஸோ உங்கள் ஃப்ளட்டரோட வெர்ஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து Flutter SDK எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அவ்வளோதான் நண்பா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.